டிஜே சேனலுக்கு வணக்கம். என் பேர் திவ்யநாதன். தேர்தல் மற்றும் பொது கருத்து கணிப்பாளர். சரிங்க சார், திவ்யநாதன் சார் வந்திருக்கீங்க டிஜே சேனலுக்கு. சார், தமிழக வெற்றி கழகம் 2024 முதல் மாநில மாநாடு கருத்து கணிப்பு சொன்னீங்க சார். இப்போ ரெண்டாவது மாநாடு மதுரையில் நடக்குது. இப்போ இந்த கருத்து கணிப்புக்கு என்ன சார் மக்களுக்கு சொல்ல போகிறீங்க? மேடம் வணக்கம். நான் முதல் மாநாட்டில் விக்கிரவாண்டியில் அந்த மாநாட்டில் என்னோட கருத்து கணிப்பில் பதிவு பண்ணியிருந்தனோ அது அத்தனையும் உண்மையாக இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் என்னை வாழ்த்தினார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் சொன்னது போல் நாளை 21/8/2025 நடக்கப் போகும் இரண்டாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டை விட 5 மடங்கு மதுரை மாநாட்டுக்கு 5 மடங்கு பெரிய மக்கள் கூட்டமும் அங்கே நடக்கப் போக இருக்கும் மக்களுடைய சந்தோஷத்தையும் பார்த்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில தலைவர் விஜய் அவர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திகழ்த்து நிற்கப் போகிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கும். இந்த இரண்டாவது மாநில மாநாட்டிலேயே அவர் தமிழகத்தினுடைய மாநில தலைவராக தலைமை செயலகத்தில் பதவியேற்றது போல் அவருடைய மகிழ்ச்சி இருக்கும் என்பதுதான் உண்மை. காரணம் என்னவென்றால் 30 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 35 ஆண்டுகள் தமிழகத்தில் பல கட்சிகள் உருவாகி தமிழகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கும் பெரிய கட்சிகளோடு கூட்டணியோடு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2024 கட்சிகளை தொடங்கி 2025 இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில தலைவர் விஜய் அவர்கள் 2வது ஆண்டே தேர்தல் ஆணையத்தில் பதிவிட்டு அவர் மாபெரும் மக்கள் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார். 2026 தேர்தலில் தமிழகத்தினுடைய வெற்றி மாநாடு தலைவர் 2026 அவர் என்னுடைய கருத்து கணிப்பின்படி 2வது இடத்தையும் 3வது இடத்தையும் அவர் வெல்வார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இதை தான் நான் 2024 மாநாட்டிலேயும் என்னுடைய கருத்து கணிப்பை பதிவு செய்திருந்தேன். ஆனால் இந்த மாநாட்டில் அவர் மக்களுக்காக கொடுக்க போகும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மக்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தமிழகத்தினுடைய மாநில தலைவராக தலைவர் விஜய் அவர்கள் வந்தால் நாம் புதிய அரசியலை பார்க்கலாம் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்பதை அவர் துல்லியமாக பதிவு செய்வார். அது கட்டாயமாக நாளை நடக்கும் 2வது மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் வெள்ளத்தில் திகழ்ந்து மக்கள் வெள்ளத்தில் மகிழ்ச்சியில் அவர் மக்கள் சந்திப்பில் அவர் வெற்றி முகத்தோடு நம்ம 2024 முதல்வர் என்ற அசைக்க முடியாத ஒரு சக்தியில் அவர் அங்கு வலம் வருவார். கட்டாயமாக மக்கள் அவரை 2026 2வது இடம் 3வது இடத்திற்கு மக்கள் அவரை அழைப்பார்கள் என்ற நம்பிக்கை என்னுடைய கருத்து கணிப்பில் உள்ளது. அவர் தன்னுடைய கட்சியை தன்னிடம் அனைவரும் வாருங்கள் என்று அழைப்பது அவர் கட்சி நடத்துவதற்காக
நடத்துவதற்கு மிக உண்மையான அரசியல்வாதி என்பதை அவர் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார். கட்டாயமாக 2026இல் எதிர்க்கட்சி தலைவராக உட்காருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. 2031இல் அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வலம் வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இது மக்களுக்கும் உள்ளது. எத்தனையோ கட்சிகளை அவர் பார்த்து வந்தாலும் தன் கட்சியினுடைய கோட்பாடு இப்படி தான் இருக்க வேண்டும், மக்களுக்கு நாம் இப்படி தான் வழி நடத்த வேண்டும் என்பதில் ஒரே ஆண்டில் அவர் 30 ஆண்டு காலம் அரசியலில் கற்றவர் போல் அவர் வலம் வருவது திரையுலகத்திலிருந்து வந்து முதல்வரான தலைவர் கலைஞர் அவர்கள், தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எத்தனை பேர் கட்சிகளை ஆரம்பித்து தொடங்கியிருந்தாலும், ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மட்டும்தான் இந்த 3 பேருக்கு பிறகு தமிழகத்தில் திரையுலகத்திலிருந்து வந்த முதல்வராக 2031இல் பதவி ஏற்பார் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இன்று அவர் எடுத்து செல்லும் அத்தனையும் 2031க்கு உண்மையான உழைப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கையோடு இந்த வெற்றி மாநாடு மதுரையில் அவர் பேசும் பேச்சிலிருந்து மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை, எதிர்பார்க்க முடியாத மக்கள் திரண்டு அந்த மாநாட்டை சிறப்பிக்கப் போகிறார்கள். நாம் வந்த நேரங்கள் கரெக்டான நேரம் அரசியலுக்கு என்பதை அவர் மகிழ்ச்சியோடு மக்கள் வெள்ளத்தில் மிதந்து அவர் சென்னை திரும்புவார் என்பதை நம்பிக்கையோடு நானும் காத்திருக்கின்றேன். கட்டாயமாக அவர் இந்த மாநாட்டில் அவருடைய கொள்கைகளையும் அவர் கட்சி பயணத்தையும் மிக துல்லியமாக மக்களுக்கு தெரிவிக்கப் போகின்றார். வருங்காலத்தில் தமிழகத்தினுடைய ஆளும் முதல்வராக அவர் ஆரம்பம். இந்த முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வித்தியாசத்தை மக்களுக்கு அவர் கொடுக்க போகிறார் என்பதுதான் இந்த மதுரையில் நடக்கும் மாநாடு சொல்ல போகின்றது. அவர் நினைத்தால் நாளைக்கே இருக்கும் பெரிய கட்சியில் கூட்டணி சேர்ந்தால் கட்டாயமாக அவருக்கு துணை முதல்வர் பதவியை காத்திருக்கும் போதும் நான் யாரிடமும் நான் கூட்டு சேர்ந்து போக மாட்டேன், என்னுடன் அனைவரும் கூட்டு சேருங்கள் என்பதை அவர் எதிர்நோக்கி காத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நானும் மக்களிடம் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.